பேசிக்காவே ரிவே பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா மேட்சும் கொடுத்துறாங்க நம்மளுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்ட காயின் பக்கத்துல வெண்டிங் மிஷின் இருந்துருது. கண்டினியூஸா சும்மா நாக் ஆகிட்டே இருக்கானுங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்டா சும்மா போய் எனிமி இருக்க இடத்துல இறங்கி சாவரான்னு கேட்டாங்க. டே டீக்கு தட்டி போட்டு தேவை இஞ்சி நான் பண்ண போற ரிவேஞ்சுன்னு சும்மா போய் செத்துக்கிட்டே இருக்கானுங்க. காயின்லேயே மறுபடியும் 2 பேர் செத்து போயிட்டு தூக்கிறதுக்கு தான் காயின் இருக்கு. தூக்கிட்டு கிளம்பணும். பசியில இருக்கணும் பிரியாணி போட்டு நான் கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு லம்பகனி கார் கிடைச்சிச்சு லாஸ்ட் ஜோன்ல. இந்த மேட்ச் போய் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். கொஸ்டின் மார்க் தான். டீமோட பிளேயிங் ஸ்கில் எப்படி இருக்கு, டீமோட பிளேயிங் ஸ்கில் தான் இருக்குன்னு பார்த்தா நம்ம டிரைவிங் ஸ்கில் அதோட மோசமா இருக்கு. சடனா ஒருத்தன் வந்து அடிக்கிறான். பார்த்தா இந்த இடத்துல கிராஸ் ஃபயர் போயிட்டு இருக்கு. மொத்தமா சுத்தி 2 ஸ்குவாட் இருக்கானுங்க. காரை கொளுத்தி விட்டானுங்க நம்பர்களே. எப்படியும் டீமேட் ஒருத்தர் நாக் ஆகிட்டாரு, 2வது நாக் ஆகிட்டாரு. நம்ம எத்தனை டைம் தான் ரிவ்யூ பண்ணாலும் இவங்க நாக் ஆகிட்டே கிடக்குறாங்க. நமக்கு தான் ரொம்ப மோசமான நிலமன்னு பார்த்தா டீமேட்டோட நிலைமை நம்மளோட மோசமா இருக்கு. எக்ஸ்ட்ரா இந்த ஊக்கம் கேரக்டர் ஸ்கில் ஆன் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸ்பைடர் ஆன் பண்ணிட்டு நம்ம எதுவும் முன்னாடி போனோம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு. பார்த்தா ஒருத்தன் இன்னும் மெடிக்கெட் போட்டுட்டு இருந்தான். அவனை அடிச்சு முடிச்சு நாக் பண்ணிட்டேன். பார்த்தா பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கா. நான் சரியா கவனிக்கவே இல்லை. ஸ்பைடர் கூல் ஆயிடுச்சு. அதை ஆன் பண்ணிட்டு நான் ஏறி அடிச்சான். பட் ஆனால் நாக் பண்ணி என்ன முடிச்சிட்டாங்க.